விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. நான் பெண்ணுக்கு ஒரு நண்பனாக தந்தையாக சொல்லக்கூடிய விஷயம் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுங்க. பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாமல் சுதந்திரத்தை பற்றி பேச முடியும். சுதந்திரம் வேணும், ஆனா பொறுப்பு என்று வரும்போது நான் பெண் என்று சொல்வீர்கள் என்றால் அது ஒரு தவறான முன்னுதாரணம். எந்த துறையிலேயாவது நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேங்கிற பெண் தான் முன்னால் வர வெற்றி பெற, அவங்க தான் முன்னுதாரணமா இருக்கும். ஆனா நடைமுறையில பெரும்பாலான அலுவலகங்கள்ல, பெரும்பாலான கல்வி நிலையங்கள்ல பெரும்பாலான பெண்கள் பொறுப்பு என்று வரும்போது அதை ஒரு ஆண் தலையில சுமத்த முயற்சி பண்றாங்க. அது எந்த வகையில நியாயப்படுத்தப்படுது? அவங்களுக்கு பெண்ணுன்னு தனி கடமைகள் இருக்கு, பெண் உடல் சார்ந்த பலவீனங்கள் இருக்கு, பெண் இந்த சமூக இந்தியாவில் பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அது வேற, அது சலுகை, அது அவங்களுடைய சிறப்பு உரிமை. அது சலுகை என்ற வார்த்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனா முக்கியமான தருணங்கள்ல பொறுப்பேற்றுக் கொள்வது என்பது விடுதலையை அடைவதற்கான முதல் தகுதி. முதல்ல பெற்றோர்கள் குழந்தையை வளர்க்க முடியாது, அது வளரும். நாம அது முன்னாடி நம்முடைய சில எண்ணங்களை முன்வைக்கலாம். அது எதை எடுத்துக்குது எதை எடுக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னுடைய பெண், அவளுக்கு இப்போது 19 வயதாகுது. அவ வந்திருக்கக்கூடிய பாதையை வைத்து பார்த்தா நான் எண்ணியது நடந்திருக்கதான் நினைக்கிறேன். ஒன்று, உலக இலக்கியத்தையும் தத்துவத்தையும் நேரடியாக அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த வாசகி அவர்களுக்கு நினைச்சேன். இதுவரைக்கும் நான் பார்த்த இளம் பெண்கள்ல மிகச்சிறந்த வாசகி என்னுடைய மகள் தான் இருக்கிறாள். எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. ஒரு தந்தையாக எனக்கு அதில் மிகப்பெரிய பெருமிதம். இரண்டாவதாக, எந்த சபையிலையும் அச்சம் நாணம் பயிர்ப்புகள் இல்லாமல் எழுந்து பேசக்கூடிய ஒரு குரல் அவளுக்கு வேணும்னு நினைச்சேன். அது என்னுடைய மகள்கிட்ட இருக்கு. அதன் பிறகு கருத்துக்களை மிக எளிமையாக உள்வாங்கிக்காம அதனுடைய எல்லா தரப்புகளையும் புரிந்து கொண்டு ஒரு சமநிலை நிலைப்பாடுதான் எடுக்கக்கூடியவளா இருக்கணும் என் பொண்ணு. இந்த எம்பி குதித்தல், தாண்டி குதித்தல் மாதிரியான அசட்டுத்தனங்களா போகக்கூடாதுன்னு நினைச்சேன். அதாவது ஒரு பெண்ணிய கருத்து வந்த உடனே ஆகா பெண்ணிய கருத்து உடனே ஏற்றுக்கொள்வேன் என்று போறது அல்ல. இதனுடைய மறுபக்கம் என்ன, வரலாற்று ரீதியாக இதுக்கான இடம் என்ன, இன்றைக்கு நடைமுறை தேவை என்ன, இதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு நிலை அவளுக்கு இருக்கு. அந்த வகையில என்னுடைய மகள்கிட்ட தொடர்ந்து உரையாடி கொண்டுதான் நான் இருக்கேன். என்னை விமர்சிக்கக்கூடிய உரிமை அவளுக்கு இருக்கு. அந்த உரையாடல் வழியா அவள் தன்னை இயல்புல உருவாக்கி வர. இப்படிதான் அவளை வடிவமைக்கணும்னு நான் நினைக்கல. அது சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பெண்களை பிடிக்குமா அப்படின்னு ஒரு ஆண்கிட்ட கேட்டா பிடிக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு ஹிப்போக்ரேட்டா தான் இருப்பான். எல்லா ஆண்களுக்கும் பெண்களை பிடிக்கும். எல்லா பெண்களையும் பிடிக்குமான்னு கேட்டா அதுவும் பொய்யானது. எல்லா பெண்களையும் பிடிக்காது, எல்லா ஆண்களையும் பிடிக்கிறது இல்லையே. எனக்கு ஏதோ வகையில அறிவார்ந்த அடிப்படை தகுதி கொண்ட மனிதர்கள் தான் நெருங்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். பெண்ணியம் என்பது ஃபெமினிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தமிழ் வடிவம். அதுக்கு 2 மரபுகள் இருக்கு. ஒன்று பிரெஞ்சு மரபு, இன்னொன்று பிரிட்டிஷ் மரபு. பிரெஞ்சு ஃபெமினிசம் பெண் என்று சொல்லக்கூடிய அடையாளமே பண்பாட்டு ரீதியாக கட்டமைக்கப்பட்டது. கடந்த ஒரு 1000-2000 வருஷங்கள்ல மொழி வழியாக, குறியீடுகள் வழியாக உருவாக்கப்பட்டதுதான் பெண்கிற அடையாளம். அது பெண்ணை அடிமைப்படுத்தும், பெண்ணை 2ஆம் குடிமகளாக வைக்கும், பெண் அதிலிருந்து வெளியே வந்தாகணும். ஆக பெண் என்று இந்த சமுதாயம் என்னென்ன சொல்லி கொடுத்திருக்கோ அந்த அத்தனை அடையாளங்களை தொடர்ந்து வெளியே வந்தாதான் பெண் விடுதலை அடைய முடியுங்கிறது தான் பிரெஞ்சு ஃபெமினிசம். செகண்ட் செக்ஸ், 2ஆம் பாலினம் என்ற பெயரில் சிமோன் டி பூவார் எழுதின புத்தகம் அதனுடைய அந்த கருத்துடைய பைபிள் என்று சொல்லப்பட்டது. இந்த ஃபெமினிசம் தான் அமெரிக்காவில் பெரும்பாலும் வெற்றி அடைந்தது. இது கேட்கும்போது கிளர்ச்சி அடையக்கூடிய தன்மையை கொடுக்குது.
கேட்கும்போது ஆமா எல்லாத்தையும் விட்டுறணும், எல்லாத்தையும் வெளியே போகணும், கருப்பை அறுத்து வீசணும், வந்து பாலியல் அடையாளத்தில் வெளியே போகணும். ஆனா இது நடைமுறையில் என்ன ஆச்சுன்னா மிக முக்கியமான கேள்வி. அப்படின்னா ஆண் அடையாளம் என்பது என்ன? அதுவும் பண்பாட்டு ரீதியாக உருவாக்கப்பட்டாங்க. அதுக்கும் அதே மாதிரி 3000 வருட வரலாறு இருக்கு. பெண்ணுங்கிற அடையாளத்தை திறந்துக்கிட்டு பெண்கள் ஆண்களாக மாறுவத நடைமுறையில் மாறிச்சு. இது மாதிரி சமூகத்தில் கட்டமைக்கப்படாத ஒரு புதிய அடையாளத்துக்குள்ள போறது சாத்தியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு 3000 வருஷம் பண்பாடு இருக்குல்ல, அது இல்லை. ஆகவே பெண்கள் ஆண்களை மாதிரி வேஷம் போடுறதுல தான் அது போய் முடிந்தது. அதான் நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அதிகம் பேசக்கூடிய இந்த பிரெஞ்சு ஃபெமினிசம் அல்லது அமெரிக்கன் ஃபெமினிசமே ஆம்பளை மாதிரி மாறுறது, ஆம்பளை செய்யறதுல நாம செய்யறது, அவ்வளவுதான். அது ஒருவேளை நான்சென்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண் என்பதும் உருவாக்கப்பட்ட அடையாளமா இருக்கலாம். பிரிட்டிஷ் ஃபெமினிசம் என்பதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப அணுக்கமானதா இருக்கு. அது என்னவென்றால் பெண் அவளுக்கு உயிரியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாக வந்திருக்கக்கூடிய அடையாளங்களை தன்னுடைய ஆற்றலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை தன்னுடைய வெற்றிக்காக பயன்படுத்தலாம். உதாரணமாக தாய்மை என்பது பெண்ணுடைய மிகப்பெரிய அடையாளம். அது அவளுடைய வெற்றியாக கருவியாக ஆக முடியும். இதுதான் சுருக்கமாக சொன்ன பிரிட்டிஷ் ஃபெமினிசம். இந்த ஃபெமினிசம் தான் எனக்கு உடன்பாடான நெருக்கமான ஃபெமினிசமாக இருக்கு. இன்னொன்று விஷயம் என்னன்னா 70கள் 60கள் எல்லாம் இந்த விஷயங்கள் பேசப்படும் போது பயாலஜியோ அல்லது எவல்யூஷன் கான்செப்டுகளோ இதுல பெரிய செல்வாக்கு செலுத்தின. ஆகவேதான் பெண்ணுடைய அடையாளம் எல்லாம் கலாச்சாரத்தால் உருவாக்கப்பட்டு சொல்லும்போது அதுக்கு ஒரு வேல்யூ வந்தது. ஆனா இன்றைக்கு உயிரியல் பரிணாமத்தை அறிந்த அறிவியலாளர்கள் பெண்ணுடைய தாய்மைங்கிற அடையாளமும் பெண்ணுடைய தன்னியல்பான பல்வேறு இயல்புகளும் வெறுமை கலாச்சாரத்தால் உருவாக்கப்பட்டு சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாமே அவளுடைய உயிரியல் பண்புகள். இன்னும் சொல்ல போனா கலாச்சாரம் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு 90% வெறும் பயாலஜிக்கல் அடையாளங்கள், பயாலஜிக்கலான இயல்புகள் தான். ஆகவே பெண்ணுடைய தாய்மையோ பெண் மரரை அணைத்து செல்ல வேண்டுங்கிற எண்ணம் கொண்டிருப்பதோ, பெண் டிஸ்ட்ரக்டிவ் எலிமெண்ட்கள் அது அழிவு எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதோ அவளுடைய உயிரியல் இயல்பு தான் இன்றைக்குள்ள அறிவியல் சொல்லும். ஆகவே இன்றைக்கு உள்ள ஒரு அறிவியல் நோக்கில் பிரிட்டிஷ் ஃபெமினிசம் தான் சரியானது, அதுதான் தேவையானதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.